நேத்து தோசை மாவு முடிஞ்சுச்சு. ஸோ நைட் டின்னருக்கு என்ன செய்றதுன்னு பார்த்துட்ருக்கப்ப தான் ஒரு பாக்கெட் ராகி சேமியா இருந்ததே ஞாபகம் வந்தது. என்னோட ஃபேவரட் ரெசிபியில் ராகி சேமியாவும் ஒன்று. அதுவும் கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம்லாம் அதிகமாக போட்டு செஞ்சால் ஒரு பாக்கெட் கூட காலி பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு சேமியாவை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பராக சேமியா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு எப்பவும் போல் கடுகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதவே 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. அண்ட் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ஒரு தக்காளி ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அட்லாஸ்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக எல்லாம் வதங்கினதும் சேமியா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். எனக்கு பேசிக்காகவே சேமியா, உப்புமா இதெல்லாம் பிடிக்காது. பட் ராகி சேமியா ஒரு தடவை தான் சாப்பிட்டேன். அதுலேருந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் இதுக்கு சைட் டிஷ் எப்போவுமே தயிர் வச்சு தான் சாப்பிடுவேன். அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் ராகி சேமியா பிடிக்கும் அண்ட் பிடிக்காது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.